அன்பு நட்புகளுக்கு இனி வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் முழவு குரல் எண் 1035. இரவார் இறப்பார்க்கு ஈவர் கரவாது கை செய்து ஊன் மாலையவர். பிச்சை எடுக்க மாட்டார். பிச்சை எடுத்து வாழ்பவர்களுக்கு தன்னிடம் உள்ளதை மறைக்காமல் ஒழிக்காமல் கொடுத்து உதவுவார். தன் கையால் உற்பத்தியாகும் பொருளை உண்டு அதை தன் வாழ்க்கையின் இயல்பாகவே மாற்றிக்கொள்வார் உழவர். The farmer won't beg, won't hide from giving whatever they have to the beggars. They also make their own food and eat and make that as an habit. இதற்கு என்னுடைய துடிப்பா, பிச்சை எடுக்காது பிச்சைக்காரருக்கு மறைக்காமல் கொடுத்து உழைப்பவர் விவசாயி. பிச்சை எடுக்காது பிச்சைக்காரருக்கு மறைக்காமல் கொடுத்து உழைப்பவர் விவசாயி. இந்த 3 அற்புதமான கருத்துக்களை ஒரு விவசாயினுடைய இயல்பா ஐயன் சொல்றார். ஒன்னு, எக்காலத்திலும் விவசாயி பிச்சை எடுக்க மாட்டார். எக்காலத்திலும் தன்னிடம் உள்ள பொருள் கொஞ்சமா இருந்தா கூட அதை மற்றவர்களுக்கு, தன்னிடம் யாசகம் கேட்பவர்களுக்கு, பிச்சை கேட்பவர்களுக்கு கொடுத்து விட்டுத்தான் தான் உண்பார் அல்லது தன்னிடம் வைத்துக் கொள்வார். அதை எடுத்து மறைச்சு வச்சுக்கிட்டு இல்லைங்க அப்படின்னு சொல்ல மாட்டார். தன் கையை நம்பி தானே பயிரிட்டு தானே விளைவித்த அந்த விளைபொருளை உண்டு வாழ்வதை ஒரு வாழ்வியல் பழக்கமாக இயல்பாக கொள்வார் விவசாயி அப்படின்னு ஐயா சொல்றார். பல சமயத்துல பல விதமான மக்களும் மற்றவங்ககிட்ட போய் யாசகம் கேட்கறத பாக்குறோம், இறக்கிறத பாக்குறோம், பிச்சை எடுக்கிறத பாக்குறோம். அது ஒண்ணு தனக்காக இருக்கலாம் அல்லது மற்றவர்களுக்காக இருக்கலாம். தன் குடும்பத்தார் மற்றவர்கள் இப்படி இருக்கலாம். எங்க குசேலனே கண்ணன்ட்ட போய் கேட்டார், நண்பனாக இருந்தாலும் யாசகம் கேட்டார். அந்த மாதிரி பலரும் கேட்பதை பார்த்திருக்கிறோம். அது சமுதாயத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வுகள் காரணமாக இருக்கத்தான் செய்யும். அமெரிக்கா போன்ற பெருநாடுகளில் இருக்கும் பொழுது இந்தியா இல்லாமல் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆனா விவசாயிகள் மட்டும் அப்படி போய் இறந்து வாழ மாட்டார்கள், பிச்சை எடுத்து வாழ மாட்டார்கள். தன்னிடம் உள்ள எதையாவது கொண்டு வந்து கொடுத்து விட்டுத்தான் கேட்பார்களே ஒழிய, தான் விளைவித்த பழமோ அல்லது வேறு ஏதாவது தானியங்களோ கொண்டு வந்து ஒருத்தரிடம் கொடுத்து விட்டு ஐயா எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்கள் என்று கேட்பார்களே ஒழிய, அல்லது நிலத்தை அடமானம் வச்சுக்கிட்டாவது பணம் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்களே ஒழிய பிச்சை எடுக்க மாட்டார்கள் விவசாயிகள் அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு முதல் விழுமியத்தை, இந்த கோர் வேல்யூன்னு சொல்லுவோம். அது இல்லைன்னா அவங்க உயிரோடவே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோர் வேல்யூ, ஒரு விழுமியம். அது விவசாயிக்கான முதல் விழுமியமா அதை சொல்றாரு. இரண்டாவது விழுமியமா என்ன சொல்றாருன்னா, கரவாது இறப்பார்க்கு ஈவர். தங்கிட்ட ஏதாவது ஒண்ணு வேணும்னு கேட்கறாங்க. அப்படி கேட்கறவங்கிட்ட நானே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன்பா, உனக்கு எங்கப்பா கொடுக்கறது, உனக்கே தெரியாத விவசாயத்தில் என்ன வருமானம் வருதுன்னு அப்படின்னு சொல்லாம, ஏதோ 2 வாழைப்பழமோ ஏதோ ஒரு இளநியோ ஏதோ ஒரு படி நெல்லோ அந்த மாதிரி 2 கத்திரிக்காயோ தங்கிட்ட விளையறதுல எதையாவது எடுத்து கொடுத்து இவ்வளவுதான்ப்பா என்னால கொடுக்க முடியுது அப்படின்னாவது சொல்லுவாங்களே ஒழிய, போப்போ அடுத்து விடுப்பாரு எங்கிட்டயே கிடையாது, நீ நானே பிச்சை எடுக்கதான் பெருமாள், அதை கொடுங்க நான் அனுமாரு அப்படிங்கிற மாதிரி எங்கிட்ட நீ கேட்டுட்டு இருக்கிற அப்படின்னு விவசாயி சொல்ல மாட்டார். தங்கிட்ட இருக்கிறது எதையாவது எடுத்து கொடுப்பார். 3வது, கால் மேல கால் போட்டு உட்காந்துக்கிட்டு அல்லது திமரா படுத்துக்கிட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு அதை போய் நீ விவசாயம் பண்ணி கொண்டு வந்து எனக்கு கொடு அப்படின்னு சொல்ல மாட்டார். அவரே போய் வயக்காட்டில் இறங்கி விவசாயம் பண்ணி அதிலிருந்து வரக்கூடிய அந்த பொருளை தான் உண்பார், தன் குடும்பத்துக்கும் கொடுப்பார், மற்றவர்களுக்கும் கொடுப்பார். இதை ஒரு இயல்பாக கொண்டிருப்பார். மாசத்துக்கு ஞாயிற்றுக்கிழமையான நான் விவசாயம் பண்ண மாட்டேன், அரசாங்க விடுமுறை நாள்ல நான் விவசாயம் பண்ண மாட்டேன், பேங்க் ஹாலிடே அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு எந்த விவசாயியும் சொல்ல மாட்டாங்க. அவங்க ராப்பகலா ராத்திரியிலும் போய் வேலை செய்வாங்க, பகல்லையும் போய் வேலை செய்வாங்க, மழை பெய்தாலும் வேலை செய்வாங்க, வெயில் அடிச்சாலும் வேலை செய்வாங்க. எனக்கு தெரிந்து பல பேர் வயக்காட்டில் செருப்பு போட மாட்டாங்க, அது ஒரு புண்ணிய பூமின்னு சொல்லி செருப்பு போடாம போய் வேலை செய்வாங்க. அப்படிப்பட்ட கடும் உழைப்பை இருப்பதை ஒரு இயல்பாகவே கொண்டு ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருப்பவர் விவசாயி. அவர் மட்டுமல்ல, அவர் குடும்பமே அதை செய்யும். பசங்க செய்யறாங்களான்னு தெரியாது, மனைவியாவது செய்வாங்க. இப்படி ஒரு அற்புதமான 3 விழுமியங்களை கொண்டிருப்பதுதான் விவசாயி என்று ஐயன் சொல்லுகிறார். இதை எத்தனை விவசாயிகள் கடைபிடிக்கிறார்கள் யோசிச்சு பாருங்க. எங்கிட்ட சில பேஷண்ட்ஸ் வருவாங்க, நோயாளிகள் விவசாயிகளா வருவாங்க. அவங்க ஃபீஸ் எல்லாம் கட்டிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் ஒரு விவசாயி கூட கடன் எங்கிட்ட சொன்னதே கிடையாது. பல பேர் கடன் சொல்லியிருக்காங்க, பணக்காரங்களோட கடன் சொல்லியிருக்காங்க. ஆனா விவசாயி கடன் சொன்னதே கிடையாது, பணத்தை கட்டிடுவாங்க எப்படியும். அது மட்டும் இல்லாமல் அவங்க விளைநிலத்தில் விளையிற கொய்யாப்பழமாகட்டும், மாம்பழமாகட்டும், எலுமிச்சம்பழமாகட்டும், வாழைப்பழமாகட்டும், இளநீராகட்டும், தேங்காயாகட்டும், அரிசி மூட்டையாகட்டும், இதையெல்லாம் கொண்டு எனக்கு கொடுப்பாங்க. ஏங்க நீங்க ஃபீஸ் வேற கொடுக்குறீங்க, இதை வேற ஏன் கொடுக்குறீங்கன்னா, ஃபீஸ் தனிங்க,
இது அன்பின்பால் உங்களுக்கு கொடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட விவசாயிகளுக்காக எழுதியிருக்கக்கூடிய இந்த விழுமியம் உள்ள இந்த குரலை மனதில் வைத்து நாமும் அந்த விவசாயியை மதிக்க வேண்டாமா அப்படிங்கறதா நம்ம எல்லாம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. அற்புதமான குரல். இரவார் இறப்பார்க்கு ஈவர் கரவாது தன் கை செய்து ஊன் மாலையவர். ஏங்க இயல்பை ஒரு மாலையா சொல்றாருன்னா, மாலையில் பாத்தீங்கன்னா பூக்கள்லாம் வரிசையா இருக்கும். அதை அங்கே ஆரம்பிச்சாலும் நீங்க தொடர்ந்து எண்ணிட்டே இருக்கலாம். அது இயல்பா போயிடும். அந்த மாதிரி இதை இயல்பாக கொண்டிருக்கிற ஒரு விவசாயின்னு சொல்றாரு ஐயன். நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துக்கள். மருத்துவர் ராமசெல்வரங்கம் விஷயத்தில் சேலம் கள்ளக்குறிச்சி நன்றி. டாக்டர் செல்வாக்கள் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.